ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜேடி நைஸ்டி. உங்கள் முடி நல்ல பளபளன்னு ஷைனிங்காக இருக்கிறதுக்கும், ஹேர் நல்ல ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறதும், நல்ல திக்கான ஒரு ஹேர் க்ரோத் கிடைக்கிறதுக்குமே இந்த ஒரு பொருளை நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் ஒரு ஜெல் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு ரிசல்ட் தெரியும். அந்த அளவுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக ஹேர் க்ரோத்தும் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதோட முடி உதிர்வு பிரச்சனை கண்ட்ரோல் ஆகும். ஹேர் பேக் போட்டாலும் முடி அலசுறதுக்கு டைம் ஆகுது, அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி போட முடியல அப்படின்னாலுமே இந்த ஜெல்லை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப சிம்பிளாக 3 இன்க்ரீடியண்ட்டை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரொம்ப பெனிஃபிட் ஆனது. முடி வளர்ச்சிக்காக இருக்கட்டும், முடி ஷைனிங்காக இருக்கும், முடியில் வறட்சி இருக்காது, முக்கியமாக ஹேர் ட்ரை ஆகிற பிரச்சனையும் தவிர்க்கலாம். இந்த ஹேர் ஜெல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வாட்டரில் நம்ம சேர்க்க போகிற ஃபர்ஸ்ட் முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய். வெண்டைக்காய் வந்து ஒரு 4 எடுத்திருக்கேன். இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லை 2 துண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம இடித்து கூட ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமாக நீங்கள் வெண்டைக்காய் கட் பண்ணும்போது அந்த கார்னர்ஸ் எல்லாம் நம்ம தூர போட்டுருவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கார்னரையும் சேர்த்துமே இந்த ஜெல் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காயோட இந்த நுனி பகுதி இருக்குது இல்லைங்களா, அதுவுமே வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த வெண்டைக்காய் பீசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நம்ம சேர்க்க போகிறது 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பச்சை அரிசி, புழுங்கல் அரிசி எதுவானாலும் பரவாயில்ல. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ரைஸில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச், அமினோ ஆசிட்ஸ்லாம் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கேல்ப்பை நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம சேர்க்க போகிற ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பூன்னால் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சின்ன ஸ்பூன் டீஸ்பூன் அளவு சேர்க்குறீங்கன்னா 1 ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 இன்க்ரீடியண்ட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பவுல் அப்படியே வச்சுக்கலாம். நல்ல ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு ஃபார்ம் ஆகும். அது வரையும் நம்ம வந்து இதை பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம இதில் வெந்தயம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மையும் கிடைக்கும். அதோட அதிகமாக முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு ஹேர் ஃபால் என்ன பண்ணாலுமே ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆக மாட்டேங்குதுன்னா கண்டிப்பாக இந்த வெந்தயம் ஜெல்லாவோ வெந்தயம் பேக்காவோ கூட யூஸ் பண்ணிட்டு வாங்க. சூப்பராக 1-2 தடவை யூஸ் பண்ணும் போதே உங்கள் ஹேர் லாஸ் கண்ட்ரோல் ஆகும். முடியோட வேர்கள் முக்கியமாக ஸ்ட்ரென்தன் ஆகும். ஹேர் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட் ஆகி நியூ ஹேர் க்ரோத் கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் கே அண்ட் இ முடி நல்ல ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கும் நல்ல திக்கான ஒரு ஹேர் க்ரோத்தும் கிடைக்கும். அடர்த்தியே இல்லைனாலுமே நல்ல தின்னான ஹேரும் திக்காக வளரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் வெண்டைக்காய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஹேர் நல்ல ஸ்மூத் அண்ட் சில்கியாக மாறும். முடியில் வறட்சி இருக்காது. அதிகமாக ஹேர் ட்ரை ஆகும் போதே ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ இது நல்ல ஹேரை கண்டிஷன் பண்ணி கொடுத்து ஹேரோட டெக்ஸ்சரை நல்ல சில்கி அண்ட் ஸ்மூத்தாக மாற்றக்கூடியது. அண்ட் இதுவுமே பார்த்திங்கன்னா முடியோட வளர்ச்சியும் ப்ரொமோட் பண்ணக்கூடியது. ஸோ இது 3மே சேர்த்து ஒரு ஜெல்லான கன்சிஸ்டன்சி. ஏன்னா யூஸ்வலாகவே நம்ம வெந்தயமே ஒரு வழுவழுப்பு தன்மை கொடுக்கும். அதோடு சேர்த்து இந்த வெண்டைக்காயும் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஜெல் ஃபார்மேஷன் கிடைக்கும். இந்த ஹேர் ஜெல் வந்து அப்ளை பண்ணுறதுக்குமே நல்ல ஈஸியாக ஸ்மூத்தாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்து அந்த வெந்தயமும் அரிசியுமே நீங்கள் ஃபிங்கரில் வந்து அழுத்தி பாருங்கள். அதாவது விரலில் வச்சு அழுத்தி பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்ல அது வெந்து வந்திருக்கிறது தெரியும். ஸோ அந்தளவுக்கு சாஃப்டாக வெந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் போல் நம்ம இதை வேக வச்சோம், அதாவது பாயில் பண்ணோன்னாலுமே இது நல்லா ரெடி ஆகிடும். கம்ப்ளீட்டாக ஒரு திக்கான ஒரு ஜெல்க்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இந்த வெந்தயமும் அரிசியும் ஓரளவு வெந்து வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விடலாம். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும். ஸோ வெந்தயமும் அரிசியும் நல்லா வந்து இந்த தண்ணியில் பாயில் ஆகி அந்த தண்ணியோட அளவும் குறைஞ்சி வரும். நல்லா இந்த எசன்ஸ்லாம் இறங்கின பிறகு ஸ்பூன்லேருந்து நம்ம ஊற்றும் போதே தெரியும், நல்லா பிசு பிசுப்பாக இருக்கும், ஒரு ஜெல் ஃபார்மில் இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு திக்கான ஜெல்லாக ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம அதை கம்ப்ளீட்டாக இந்த ஜெல்லை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணும்போது நல்லா அழுத்தி விட்டு ஃபுல்லாக அந்த ஜெல் எடுத்துக்கோங்க. மேலே நமக்கு நிற்குது இல்லைங்களா, அதை கூட நீங்கள் வந்து ஒரு பேக் மாதிரி அரைச்சி போட்டுக்கலாம். நல்லா அந்த ஜெல்லை செப்பரேட்டாக பிரிச்சுட்ட பிறகு இந்த வெண்டைக்காய், வெந்தயம், அரிசி வெந்திருக்கு இல்லைங்களா, ஸோ அதை கூட அரைச்சி ஒரு பேக் மாதிரி போட்டுக்கலாம். ஜெல் வந்து நீங்கள் உடனே அப்ளை பண்ணலனாலும், அதாவது உடனே யூஸ் பண்ணலனாலும் ஒரு 2-3 நாள் வரையும் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா எடுத்து உடனே அப்ளை பண்ணாதீங்க. அந்த சில்னஸ்லாம் போகட்டும், ஏன்னா கோல்ட் ஆகிடும். சில்னஸ்லாம் போன பிறகு அதுக்கப்புறமா எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க.
இதில் ஃபைனலாக ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் சேர்க்க போகிறோம். இப்போ நான் ஆட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் அளவு கோகோனட் ஆயில். நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக ஆல்மண்ட் ஆயில் இல்லை ஆலிவ் ஆயில் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா ஜெல்லோட ஆயில் வந்து பிளெண்ட் ஆகாது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். முடியில் அப்ளை பண்ணும்போது ஆயிலி ஹேராக இருந்தாலும் சரி, இல்லை ட்ரை ஹேரில் அப்ளை பண்ணாலும் பரவாயில்ல, கம்ப்ளீட்டாக ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி, ஹேர் ரூட்ஸ்லாம் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. முக்கியமாக முடியோட எண்டு வரையும் நுனி முடியிலலாம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஸ்ப்ளிட்டன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இது ஸ்ப்ளிட்டன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குறதோட அந்த வெடிப்புகளும் வறட்சியும் இருக்காது முடியல. ஸோ நல்லா வந்து எண்டு வரையும் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து ½ அன் ஹவர் வரையும் விட்டுடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மைல்டான ஒரு ஷாம்புவை டைரெக்டாக கூட ஹேரில் அப்ளை பண்ணாமல், இந்த ஜெல் உங்களுக்கு எக்ஸஸாக இருந்துச்சு, அதாவது ஆயில் சேர்க்காமல் தனியாக ஜெல் மட்டும் வச்சுருந்து கூட நீங்கள் அது கூட ஷாம்புவை டைல்யூட் பண்ணி கூட ஹேரில் அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும். இதை வந்து ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ட்வைஸ் யூஸ் பண்ணிட்டு வந்தாலே உங்களுடைய ஹேர் க்ரோத்தும் இம்ப்ரூவ் ஆகும், ஹேரில் ட்ரைனஸ் இருக்காது, முடி நல்ல பளபளன்னு ஷைனிங்காக மாறும். ஸோ இந்த ஹேர் ஜெல்லை நீங்களும் ரொம்ப சிம்பிளாக உங்கள் வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதுவரையும் ஜேடி நைஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.